Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பாப்புலராக இருக்க 5 டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஸ்ட்ராங்காக அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற கம்பெனிஸை ஃபைண்ட் பண்ணி அதோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட அசெட் அண்ட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் வர்த் 500 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ அது கரண்ட்டாக 300 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். அப்போ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அந்த ஷேர் ப்ரைஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஷேர் ப்ரைஸ் 500 ரூபாயில் இருந்து அதை விட அதிகமாக போகும்போது சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்வெஸ்டிங். ஒரு கம்பெனியோட சேல்ஸ், ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர் இதிலெல்லாம் க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் க்ரோத் இன்வெஸ்டிங். இந்த க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றின ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அண்ட் ஷேர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்வெஸ்டிங். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் இன்ஸ்பயர்டான கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது, அதாவது ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ மார்க்கெட் வீக் ஆகுதோ அப்போது ஹையர் ப்ரைஸுக்கு வித்தவுட் லாஸ் சேல் பண்ணிவிடுவாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா செக்டரல் ரொட்டேஷன் இன்வெஸ்டிங். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் கரண்ட் எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஈச் செக்டார் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் ஷைன் ஆகும். ஸோ கரெக்டான டைமில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் நல்லா எடுக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் சுச்சுவேஷன் தான். கோவிட் பீக்கில் இருக்கும்போது ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாம் அப் ட்ரெண்டில் இருந்தது. பட் ஹோட்டல்ஸ் அண்ட் டூரிசம் செக்டர்ஸ் எல்லாம் டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணுச்சு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இன்றைக்கே ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே நடக்கிற ஸ்மால் ப்ரைஸ் மூமெண்ட்டை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அதில் குயிக்காக ப்ராஃபிட் எடுக்கிறது. ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்க்கெட் நாலேஜ் இல்லாமல் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் தான். சம்டைம்ஸ் லக் இருக்கலாம், பட் எப்போதுமே லக் இருக்காது. ஓவராலாக சொல்லணும்னா எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே ப்ராப்பரான மார்க்கெட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.